அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. பனானா தோசை தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஷெஃபோட ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் குதிரைவாலி தோசை மாவு இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பழம் நல்லா சாப் பண்ணியாச்சு. இப்போது இது தோசை மாவில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை, இதோட ஏலக்காய் பொடி, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தோசை தவா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ஊத்தாப்பம் ஷேப்புக்கு ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. நாட்டு சக்கரை இருக்கிறதுனால ஹை ஃப்ளேம் இருந்தால் கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான பனானா தோசை ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.